நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் தொடர்ந்து உங்களுக்காக நாடாளுமன்றத்திலே வாதாடக்கூடிய, தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய வேட்பாளர் நம்முடைய ஜோதிமணி அவர்கள். தொடர்ந்து தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக, இந்திய நாட்டு உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் பேசி போராடி பலமுறை சஸ்பெண்ட் ஆகி இருக்கக்கூடிய வேட்பாளர். அங்க அப்படிதான் எதிர்த்து கேள்வி கேட்டா சஸ்பெண்ட், வெளியில இருந்து எதிர்த்து கேட்டீங்கன்னா இல்லையா? நம்ம மாவட்ட செயலாளரை எத்தனை மாதங்களாக உடல்நிலை சரியில்லை என்றாலும் சிறையிலே அடைத்து சொல்லுவாங்க பெயில் தான் நார்மல், எல்லாருக்கும் பெயில் வழங்கப்பட வேண்டும். ஆனால் பெயில்னா என்னன்னே தெரியாதுங்கிற மாதிரி ஒவ்வொரு முறையும் உடல்நிலை சரியில்லாத செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் மறுக்கப்படுகிறது. விட்டுருவாங்க தேர்தல் முடிஞ்சோன்னு, ஏன்னா பயம் இல்லையா? அப்படியாவது அவர் உள்ள இருக்கும் போதே இங்க ஒருத்தர் நிக்க மாட்டேன்னு கரூர்ல நின்னா வந்து இங்க இருந்து என்னமோ சொன்னாரு, 2 தகர பெட்டியோட பேண்டோட போய் இறங்கினவர். அதனால அங்க ஓடி போய் கோயம்புத்தூர்ல இப்ப நிக்கிறாரு. நீங்க என்ன பண்ணாலும் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உள்ளிட்ட அந்த 40 தொகுதியிலையும் ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்க போறது இல்லை. தினம் போய் அண்ணாமலை அவர்கள் சொல்லக்கூடிய பொய்யை யாரும் எண்ண முடியாது. அதுதான் அவர் படிச்ச படிப்பு. அதுக்குன்னு தனியா ஏதாவது டியூஷன் எடுத்து படிச்சாரான்னு தெரியல. தினம் எதை கேட்டாலும் பொய் பொய் பொய். அது மட்டும் இல்ல, எனக்கு எல்லாம் தெரிஞ்சவர் 20,000 புத்தகம் படிச்சிருக்காராம். ஒரு 5 வயசுல இருந்து பிள்ளைங்க படிக்க ஆரம்பிக்குமா புத்தகம்? அதான் நல்லா ரொம்ப புத்திசாலி பிள்ளைங்க 5 வயசுல இருந்து ஆரம்பிக்கும். அவருக்கு இப்ப இருக்கிற வயசு கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 புத்தகம் படிச்சிருந்தாதான் அவருக்கு 20,000 புத்தகம் படிச்சிருக்க முடியும். நம்முடைய பிரதமர் 15 லட்சம் ரூபாய் உங்க பேங்க் அக்கௌண்ட் கொண்டு வந்து போடுறேன்னாரு. உங்க கையில இருந்தா 1000 500 ரூபாய் செல்லாதுன்னு பிடிக்கிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். அந்த 15 லட்சம் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் வரல. எந்த வாக்குறுதியாவது நிறைவேற்றிருக்காரா? இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு சகோதரர்களுக்கும் நிச்சயமா தெரியும். அவர் ஆட்சிக்கு வந்தப்ப கேஸ் சிலிண்டர் விலை என்ன? 410 ரூபாய். இப்ப என்ன கேஸ் சிலிண்டர் விலை? 1100. கேஸ் சிலிண்டர் விலைக்கு மானியம் வேற கொடுக்குறேன்னாங்க. ஆனா விலை டபுள். ஒரு மானியம் எதுவும் வராது. ஜிஎஸ்டி அத்தனை குழப்பத்தோட கொண்டு வந்து சாதாரண வியாபார சின்ன கடை வச்சிருக்கவங்களுக்கு ஜிஎஸ்டி. அது சரியா ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல, ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஃபைன். அதே போல சிறு குறு தொழில் செய்யக்கூடிய சின்ன சின்ன தொழிற்சாலைகள் செய்ய வச்சிருக்கவங்களுக்கு ஃபைன். அவங்கள போட்டு சித்திரவதை செய்கிறது. அது மட்டும் இல்லாம இங்க ஸ்பின்னிங் மில்ஸ் எல்லாம் மூடக்கூடிய ஜிஎஸ்டியால கிட்டத்தட்ட மூடக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்து 2 லட்சம் பேருக்கு மேல வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த தொழில இப்ப 50,000 பேர் கூட வேலை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே அடித்தட்டிலே இருக்கக்கூடிய சாதாரண மக்களை வாட்டி வருத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி தான் பிஜேபி. இந்த ஆட்சி யாருக்காக நடக்கிற ஆட்சி? ஒன்றிய அரசாங்கத்தோட பிஜேபி ஆட்சி. அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் நடத்துற ஆட்சி. அதனால
அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு 10 நாள்ல பன்னாட்டு விமான நிலையம் 10 நாள்ல உருவாக்கி காட்டி பெரிய சாதனை செஞ்சிருக்கக்கூடிய ஆட்சி தான் மோடியோட ஆட்சி. பணக்காரங்களுக்கான ஆட்சி. இங்க படிக்கிற பிள்ளைங்க படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்படுது, கல்வி கடனை ரத்து செஞ்சுட்டாங்கன்னா செய்ய மாட்டேன்ட்டாங்க. விவசாயிகளுக்கு அடிப்படை ஆதார விலை கொடுங்கன்னு போராடிக்கிட்டு இருக்காங்க, தரல. விவசாய கடனை ரத்து செய்யுங்க, தலைவர் கலைஞர் ரத்து செய்தது போல ரத்து செய்யுங்கள், காங்கிரஸ் ஆட்சி ரத்து செய்தது போல செய்தார்கள்னா செய்யறதில்லை. ஆனா கிட்டத்தட்ட இந்த ஆட்சியிலே 68,607 கோடி கடன் ரத்து செய்யப்பட்டிருக்கு. யாருக்கு? கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாருங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லாம அவங்களுக்கு கார்ப்பரேட் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு 68,607 கோடி. ஆனா 100 நாள் வேலைக்கு வர ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம்பளம் போடுறதில்லை. நம்முடைய வேட்பாளர் ஜோதிமணி அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.